கஸ்டமர் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்பாங்கன்னு தெரியுமா? அதோட பிரைஸா? இல்ல டிஸ்கிரிப்ஷனா? இல்ல வேற ஏதாவதா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராடக்ட்டோட இமேஜ் தான் அங்க ஹைலைட்டே. ஸோ குட் இமேஜ் இருந்துச்சுன்னா சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோல ப்ரொஃபஷனலா ப்ராடக்ட்டோட இமேஜ் எப்படி ஆட் பண்றது? தென் வந்து ஒரு ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் எப்படி மெயின்டெயின் பண்றது? அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஒரு ப்ராடக்ட்டோட வேரியன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்டோட இமேஜ், அதுக்கப்புறம் அதோட டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு அந்த கஸ்டமரை வந்து ஒரு ப்ராடக்டை வாங்க வைக்கிற ஒரு மெயின் திங். எக்ஸாம்பிள், நான் ஒரு இன்வென்ட்ரிக்குள்ளே போய்க்கிறேன். இதில் வந்து ப்ராடக்ட்ஸ், இதில் வந்து ப்ராடக்ட்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம குர்த்தி எடுத்துக்கலாம். ஸோ இதில் இ-காமர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் இமேஜ் ஆட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, ஒரு நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு இமேஜ் இருக்கு, அதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்கு. ஈவன் அது ஒரு ஷர்ட் இமேஜ், ஷர்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு குர்த்தியாக இருக்கலாம், இல்லை ஒரு சாரியாக இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஒரு மெயின் இமேஜ் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதோட ஃப்ரண்ட் வியூ வந்து ஆட் பண்ணணும். ஸோ க்ளோஸ்அப்பில் ஒரு ஃப்ரண்ட் வியூ கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பேக் வியூ அப்படின்றத கொடுக்கணும். நான் அந்த ஷர்ட்டோடது ஓப்பன் பண்ணிக்கிறேன், அப்போ உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மெயின் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் அதோட ஃப்ரண்ட் வியூ என்ன, ஸோ அதுக்கப்புறம் அதோட பேக் வியூ என்ன, தென் வந்து அது சைடு வியூ எப்படி இருக்கும், நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ்அப்பில் வந்து அந்த ஃபேப்ரிக் எப்படி இருக்குது அப்படிங்கிற இமேஜ் கொடுங்க. நான் இங்கே எதுவும் கொடுக்கல, பட் நீங்கள் வந்து ஒரு க்ளோஸ்அப்பில் அந்த ஃபேப்ரிக் இருக்குன்னா அதோட வியூ எப்படி இருக்குன்னு கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு மாடல் வந்து அந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ண மாதிரி ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து கஸ்டமருக்கு வந்து ஈஸியாக கிளியராக புரியும். சரி, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே லாங் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இங்கே வந்து நீங்கள் ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷனை வந்து கிளியராக நீங்கள் இங்கே கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே நான் வந்து கொடுக்குறேன், மென்ஸ் காட்டன் ஷர்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் 100% காட்டன் ஃபேப்ரிக். ஸோ இதில் நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை பற்றி என்னெல்லாம் உங்களால் கொடுக்க முடியுமோ அது மாதிரி கொடுங்க. ரெகுலர் ஃபிட், தென் வேறு என்ன உங்களால் டிஸ்கிரைப் பண்ண முடியும்? இது வந்து ஒரு ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது என்ன காலர்? சைனீஸ் காலரா? இல்லை வந்து இல்லை எந்த டைப் ஆஃப் காலர் அந்த மாதிரி கொடுங்க. தென் வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் எதில் வாஷ் பண்ணலாம்? மெஷின் வாஷா இல்லை ட்ரை வாஷா? அந்த மாதிரி அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அட்ராக்டிவான டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது கொடுங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து கஸ்டமரை வந்து பர்ச்சேஸ் பண்ணுற டெசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இமேஜ் ஆட் பண்ணிட்டோம், டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் ஒன்று. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இங்கே வந்து உங்களோட சேல்ஸ் ப்ரைஸ் கொடுக்க முடியும். ஆட்ரிபியூட் வைஸ் நீங்கள் வந்து ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும், ஸோ நீங்கள் அதையும் உங்களால் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள், இப்போ கலர்னா கலரில் கான்ஃபிகர் கொடுத்துட்டு, இதில் வந்து இப்போ ஒயிட்னா ஒயிட்டுக்கு அதிக ப்ரைஸ் வருது அப்படின்னா அதோட எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் அப்படின்றது நீங்கள் இங்கே கொடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட ஓவரால் அவைலபிலிட்டி என்ன, அதாவது இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருந்துச்சுன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்ற மாதிரி மெசேஜ் கொடுங்க. இப்போ ரிப்பனில் நீங்கள் என்ன கொடுக்கலான்னா, இது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக், இல்லை வந்து சேல் ஆன் லைவ், இல்லை வந்து நியூ, அந்த மாதிரி சோல்ட் அவுட், இந்த மாதிரி நீங்கள் எந்த ரிப்பன் வேணால் கொடுக்கலாம். அந்த ப்ராடக்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக காட்டுறக்கு. இப்போ எக்ஸாம்பிள் நான் நியூ அப்படின்றத கொடுத்துட்றேன். நீங்கள் இந்த ரிப்பனோட கலர் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் இதை வந்து நான் ரெட் கலரில் கொடுக்குறேன், இல்லை பிங்க் கலரில் கொடுக்குறேன். இப்போ நான் இது கொடுத்தா இங்கே என்ன ஆகுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஷாப் போயிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நியூ அப்படின்னு வருதா? ஸோ சேமஸ் நான் இதை வந்து வேறு ஏதாவது
ரிப்பன் கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்தோம்னா இங்கே அவுட் ஆஃப் ஸ்டாக் அந்த மாதிரி உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிப்பன் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ராடக்ட் இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு 50 ஸ்டாக் நீங்கள் வச்சுருந்தீங்க. 50 ஸ்டாக் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் இல்லை உங்கள்கிட்ட. அப்போ வந்து கஸ்டமர் வந்து அதை ஆர்டர் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆன் ஹேண்ட் குவான்டிட்டி எங்கிட்ட 0 தான் இருக்குது. ஸோ இதை வந்து கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ நான் இதில் போயிட்டு இப்போ நான் இங்கே ஆட் டு கார்ட் கொடுக்குறேன் அப்படின்னா கொடுக்க முடியுது. ஓகேவா? ஸோ இதை ஆட் டு கார்ட் கொடுத்து வியூ கார்ட் கொடுத்து தென் வந்து செக் அவுட் வரை போக முடியும். ஸோ நான் இதை வந்து பண்ணக்கூடாது. எங்கிட்ட தான் ஸ்டாக் இல்லை 0 தான் இருக்குது அப்படின்றப்போ நான் இந்த ஸ்டாக் வேல்யூ 0ன்ற சுச்சுவேஷனில் வந்து அதை அவங்க வந்து ஆட் டு கார்ட் அப்படிங்கிறதே கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதை நான் எப்படி வந்து பிளாக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இங்கே அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்ற ரிப்பன் கொடுத்துட்டு இங்கே செல் வென் அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, நான் இந்த டிக்கை வந்து எடுத்து விட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் மெசேஜுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் கொடுக்கலாம். ஒன்ஸ் ஸ்டாக் அப்டேட்டட் இல்லை வந்து வேற ஏதாவது உங்களுக்கு ஒன் ஸ்டாக் அப்டேட்டட் வி வில் பர்ச்சேஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். இல்லை வந்து வேற ஏதாவது அவுட் ஆஃப் ஸ்டாக் மெசேஜ் என்ன கொடுக்க முடியும்? ஸ்டாக் அப்டேட் வித்தின் 5 days அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன இது கொடுக்க முடியுமோ அப்படின்னு ஸோ அந்த கண்டென்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நான் சும்மா இங்கே வந்து ஸ்டாக் அப்டேட் வித்தின் 5 days அப்படின்ற மாதிரி நானாக ஒரு கண்டென்ட் கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷ்னலாக என்ன கண்டென்ட் கொடுத்துக்குமோ அந்த கண்டென்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் இந்த பேஜை. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இங்கே போய் பார்த்தனாலே இங்கே வந்து எனக்கு ஆட் டு கார்ட் அப்படிங்கிற பட்டன் இருக்காது. அதுக்கு பதிலாக ஆட் டு விஷ்லிஸ்ட் அப்படின்ற மாதிரி பட்டன் மட்டும்தான் எனக்கு இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட அது வந்து ஸ்டாக் இல்லை, அதனால நம்மக்கிட்ட ஆட் டு கார்ட் வந்து நமக்கு வரலை. ஸோ இந்த மாதிரி தான் இதை நம்ம வந்து பிளாக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஸ்கிரிப்ஷன் இமேஜஸ் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ப்ரொஃபஷ்னலாக ஆட் பண்ணுறப்போ கஸ்டமர் வந்து ட்ரஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தென் வந்து ப்ராடக்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி உங்களோட சேல்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். தென் வந்து ப்ரொஃபஷ்னலான ஒரு லுக் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் ப்ராடக்ட் இமேஜஸ் அப்புறம் வந்து ஒரு ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஆல்சோ ஒரு ப்ராடக்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆனிச்சுன்னா அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.